அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வண்டிக்கான டேக்ஸ் ரிசிப்டை எப்படி ஈஸியாக ஆன்லைன்லேயே டவுன்லோடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு எதுவும் பெஸ்ட் ப்ரௌசர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி அதில் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட். இதில் ஃபஸ்ட்லேயே வரும் டிஜிலாக்கர்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த டிஜிலாக்கரோட ஹோம் பேஜ். இதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் அல்லது யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப்புன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஈஸியாக பண்ணிக்கலாம். என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய யூசர் நேம் வந்து 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். ஸோ கீழே சைன் இன் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சைன்இன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணால் தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி வராது, ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்னு போட்டு என்னோடய நேம் வந்துருச்சு, உங்களுக்கு உங்களோட நேம் வந்துடும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா 3 லைனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு நேராக வியூ ஆல் அப்படின்னு இருக்குது. அந்த வியூ ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் கீழேருந்து மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாதியில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த எப்படி காட்டும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடுன்னு இருக்கும். அதுக்கு கீழே ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டேக்ஸ் ரிசிப்ட்னு இருக்குது. ஜஸ்ட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நேமில் உங்கள் ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது. உங்கள் பைக் நம்பரோ இல்லை கார் நம்பரோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட நாமினி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மா அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேசிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கும் அல்லது ஆர்சி புக்குலேயும் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிக்காக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்யூட் ஹேஸ் பீன் சப்மிட்னு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் வந்து அடுத்த பேஜ் ஆடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் மாறிடுச்சு. டாக்குமெண்ட் ஃபேச்சர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வெஹிக்கிள் டேக்ஸ் ரிசிப்ட்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மட்டும் தான் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளுக்கான டேக்ஸ் ரிசிப்ட் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிசிப்ட்னு வந்துருச்சு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன அந்த டீட்டெயில் எல்லாமே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு போட்டுவிட்டு உங்கள் வண்டி நம்பர் இருக்கும். ரைட் சைடில் கீழே ஒரு டிக் மார்க் இருக்கும் க்ரீன் கலரில். அது பார்த்தீங்கன்னா இ-சைன் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டான மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப் டு 2030ன்னு போட்டிருக்காங்க. என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் டேக்ஸ் கட்டியிருக்குன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், மேனுஃபேக்சரிங் இயரு, இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களோட டேக்ஸ் ரிசிப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணாவே போதும். உங்கள் டிஜிலாக்கரில் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே இருக்கும், எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஜிலாக்கரில் இப்படி தான் உங்கள் வண்டிக்கான டேக்ஸ் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.